ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். அப்பயே சொன்னோம்ல, அது இந்த காசா கிராண்டே ஆடாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குன்னு சொல்லி. அது வந்து இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம சுவாமி வந்துட்டு ரீசெண்டாக ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே கேஷுவலாக, நம்ம வந்து யாரும் எதிர்பார்க்காத, எப்படி சொல்கிறது, எப்பவுமே ப்ரொமோட் பண்ணாத ஒரு பர்சன் அந்த மாதிரி பண்ணது கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. பட் ஷாக்கிங் சர்ப்ரைஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சென்னை நவ் லார்ஜர் தென் பிஃபோர் பிகர் தென் எவர்னு சொல்லிட்டு. ஸோ ஈவன் சிம்பு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து இன்னும் சில செலிபிரிட்டிஸ் பிக் பாஸ் ரிலேட்டடாக அந்த ஷாரிக்லாம் இருக்காங்களே, அவங்களாம் கூட பண்ணியிருந்தாங்க. ஈவன் இதோடைய ஆட்மே வந்து டெலிகாஸ்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜி தமிழ், விஜய் டிவின்னு சொல்லிட்டு எல்லா சேனலுமே சிம்புடைய ஆட் வந்து பார்த்தேன், கம்மிங் சோன்னு சொல்லிட்டு. ஸோ மேக்ஸிமம் காசா கிராண்டே தான் இருக்கும்னு நினச்சேன். அதே மாதிரி அது காசா கிராண்டே சன் சிட்டியோடைய ஆட் தான். அதை வந்து நானுமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு. அது டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக டெலிகாஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், அதில் இருக்க அழகான ஸ்னாப்ஸ் எல்லாம் இங்கே வந்துட்டு உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். பிகாஸ் ஸ்னாப்ஸ் போடுறதே கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தான். ஏன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரும், வீடியோ வந்து ஷேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஒரு 2-3 ஸ்னாப்ஸ் மட்டும் இங்கே உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அந்த வீடியோவை அவங்களுமே கொலாபரேஷன் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குது. காசா கிராண்டி அந்த இன்ஸ்டாகிராம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களே வந்து நம்ம சுவாமி கூட கொலாபரேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி போஸ்ட் மாதிரி ஷேர் பண்ணுவாங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.